செய்த பாவமோ உன் சாபம் தீரவே என் ஆயுள் சொல்லடி யாரடி மோகினி. அந்த கலைய களை எடுத்துட்டா வெண்ணிலா கதி அதோ கதிதான். ஏதோ சென்ட் மாதிரி இருக்கு. இது சென்ட் இல்ல கலை, இது அடிச்சதுனாலதான் நான் சிரிச்சுட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். இத ஸ்வேதாக்கா ஃப்ரெண்டு கையிலேயே வச்சிட்டு இருந்தாங்க. கலை, இது என்னது கலை? இது அடிச்சா ஏன் சிரிப்பு சிரிப்பா வருது? இது சிரிப்பூட்டும் வாயு. இது யாருக்கு அடிச்சாலும் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாம எந்த சூழல்னு பார்க்காம சிரிக்க ஆரம்பிப்பாங்க. சரி வா. என்ன பண்ற? அப்போ என் குழந்தைய அழிச்சு உன்னை இதே மாதிரி சிரிக்க வச்சு வேடிக்கை பார்த்தது அந்த ஸ்வேதா தானா? விட மாட்டேன். என் குழந்தைய கருவிலே அழிச்சு உனக்கு கொலகாரப்பட்ட கட்டுன அந்த ஸ்வேதா விட மாட்டேன். கலை, என்ன பண்ண போற கலை? நம்மள மாதிரி ஆளுங்கன்னா அந்த ஸ்வேதாவுக்கு ரொம்ப இலக்காரமா இருக்குல்ல. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு கோபம் வந்தா என்ன ஆகும்னு நான் காட்ட போறேன். அப்பதான் சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு அவளுக்கு புரியும். நமக்கே தெரியாம இந்த வீட்ல நம்மள சுத்தி என்னென்னமோ நடக்குது கலை. ஆமா, அதனாலதான் டேங்க் மேல பாம்பு இருந்திருக்கு. அது மட்டும் எனக்கு கொத்தி இருந்தா நான் டேங்க் மேல இருந்து கீழே விழுந்து செத்து இருப்ப. நீ அத பார்த்து மாடி மேல நின்னு சிரிச்சுட்டு இருந்திருப்ப. உனக்கு மறுபடியும் பைத்தியக்கார பட்ட கட்டி அந்த கூட்டம் உன்னை விரட்டி விரட்டி அடிச்சிருந்திருக்கோம். ரொம்ப அநியாயமா இருக்கே கலை. ஆமா, இப்படி அநியாயம் பண்றவங்கள பார்த்து பயந்தா நியாயம் கிடைக்காது. கிடைக்காத நியாயத்தை நாமளே தேடிக்கணும். எப்படி தேடுறது? ஆண்டவன் அவதாரம் எடுக்கிற மாதிரி நாயும் கிடைக்கிறதுக்காக, நம்மளோட தேவைக்காக நம்மள சுத்தி வேடிக்கை பாக்குறவங்கள கதற அடிக்கிற அவதாரத்தை அவசியம் வரும்போது நம்ம எடுத்துதான் ஆகணும்.
அப்ப நிஜமாவே நம்ம நல்லா சிரிக்கலாம். வெண்ணிலா, இந்த பாலை மாமா கொடுத்துட்டு வந்துரு. சாரி மாமா, அவங்கள மாதிரியே என்னையும் ஆக்கிட்டாங்க. சிலருக்கு அமைதியா சொன்னாதான் புத்தி வரும், சிலருக்கு கதையை நடிச்சு சொன்னா புத்தி வரும். ஆனா ஸ்வேதா மாதிரி ஆளுங்களுக்கு அடிச்சு சொன்னதான் புத்தி வரும். இப்ப வரலன்னா எதிர்காலத்துல வர வைப்பேன். ஆனா என் குழந்தை இல்லாம போன வழிய நான் வேற எப்படி மாமா உணர்த்துறது? அதனாலதான் வேற வழி இல்லாம நான் இத பண்றேன். இன்னும் மன்னிச்சிடுங்க மாமா. என்ன வெண்ணிலா, மாமா பாலை குடிச்ச உடனே தூங்கிட்டாரா? ஆட என்ன அவ்வளவு கரெக்டா சொல்ற? முத்தமாமா வழக்கமா பாலை குடிச்சதோ ஏதாவது படிச்சுட்டு இருக்கோம், இல்லனா என்கிட்ட ஏதாவது கதை பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்னடானா டயர்டா இருக்குன்னு உடனே படுத்துருச்சு. சரி, நீயும் அந்த பாலை குடிச்சிட்டு போய் தூங்கு. குட் நைட். என்ன கலை, நீ ஏன் இன்னைக்கு பூராவும் ஒரு மாதிரியாவே இருக்க? சின்ன மாமா ஏதாவது திட்டினாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ மனசு சரியில்லை. எனக்கு புரியுது, உனக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி போ, நீயும் பால் குடிச்சிட்டு தூங்கு. எனக்கு அம்மா ஞாபகம் வரல. அம்மாவா இல்லாம போன என் குழந்தை ஞாபகம் வந்துடுச்சு. என்னங்க?
ஸ்வேதா, இது மூலமா தான் என் வெறிய திக்க போறேன். என் மனசுல இருக்க வலிமை பூராத்தையும் வெறியோட சேர்ந்து அவளுக்கு பாட புகட்ட போறேன். அதுக்கு நீ தான் துணை புரிய போற. குழந்தைய அழைச்சிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சவங்கள நான் பழி வாங்க போறேன். அதுக்கு நீதான் என் கூட இருந்து உதவணும். நிவேதிதா, யாருன்னு போய் பாரு. என்னது? ஏன் லைட் இப்படி அணைஞ்சு எரியுது? இந்த நேரத்துல யார் தட்டுறா? ஏய் ஸ்வேதா, ஏய் ஸ்வேதா. ஏய், என்ன நடுராத்திரில ஏன் உயிரை வாங்குற? போய் கதவு தர. ஏய் ஸ்வேதா, மணி வர 12 ஆகுது. லைட் எல்லாம் ஒரு மாதிரி அணைஞ்சு எரியுது. தனியா போய் கதவு திறக்கிறதுக்கு பயமா இருக்குடி. ப்ளீஸ் ஸ்வேதா, வாயேன். பேசாம நான் என் ரூம்லயே தூங்கி இருக்கணும். கொஞ்சம் கூட அறிவே இல்ல உனக்கு. பயந்த எப்படி டிஸ்டர்ப் பண்ணாத. நான் கெஸ்ட் தானே. அர்ஜித், மாச கணக்குல தங்கிக்கிட்ட கெஸ்டா? கெஸ்ட். சரி வாயேன். சி வெயிட் பண்ணு, வர. பயமா இருக்குடி. விடு. வெயிட். யாரு? ஜிலேபி வேண்டாம், ஜிலேபி ஜிலேபி வேண்டாம், ஜிலேபி ராத்திரி நேரத்துல எதுக்கு? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேன். ஐயோ ஸ்வேதா ஏன் கத்துறா? ஜிலேபி எனக்கு பயமா இருக்கு. ஜிலேபி கம்மன் இருங்க. ஸ்வேதா, அறிவே. ஸ்வேதா என்னாச்சு? அதான் பதிலே சொல்லல. வா போலாம். ஐயோ ஸ்வேதா,
சித்தி பூங்கோதை, என்ன நீங்க 2 பேரும் வெளியே நிக்கிறீங்க? ஜிலேபி கிட்ட சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. ஆமா, ஸ்வேதா கத்துற குரல் கேட்டுச்சு, அதை கேட்டுதான் நான் வந்தேன். அவ கத்துறத கேட்டுதான் நாங்களும் வந்தோம். அதான் என்னாச்சுன்னு பாக்கலான்னு வந்தா இங்க யாரையுமே காணோம். ஸ்வேதா, ஸ்வேதா, அடி வாங்க போறீங்க. ஸ்வேதா எங்க இருக்க? பயமா இருக்கு ஜிலேபி. வா ஜிலேபி, போலாம் ஜிலேபி. ஸ்வேதா எங்க இருக்க? என்ன குரலே கொடுக்க மாட்டேங்கிறா? ஸ்வேதா, நான் பார்த்தேன் இல்ல. வா போலாம் ஜிலேபி. சும்மா இருங்க. யாராவது வாங்க. சோதரி, மறுபடியும் அது வந்து நம்மள பொழக்கும். எதுக்கு சிரிக்குதுங்க? தானும் சிரிப்பு வருது. உங்களுக்கு சிரிப்பு வருதா? இல்ல ஸ்வேதா, எங்களுக்கும் வாங்கினடி வலிக்குது. ஆனா அதையும் தாண்டி சிரிப்பு சிரிப்பா என்ன மீறி தன்னால சிரிப்பு வருது. ஏய், எவ்வளவு தைரியம் உனக்கு? நான் அடி வாங்குறது உனக்கு வேடிக்கையா இருக்கா? ஆனா சிரிப்பு அடக்க முடியல. சிரிக்காதடி. செம்மையா அடிக்குது. ஐயோ, என்ன சொல்லிட்டு இப்ப நீங்க தெரியலையடி. நீங்க சிரிக்கிறீங்களா? ஐயோ, என்னடி? ஐயோ, முடியலடி. நாம எவ்வளவு சத்தம் போட்டும் மாமா மருது கார்த்தி யாருமே காணோம். ஜிலேபி, ஜிலேபி, ஏன் இப்படி சிரிக்கிற? ஐயோ ஜிலேபி, என்கிட்ட வந்து சொல்லிட்டு சரி. சின்னத்தையும் சேர்ந்து சிரிக்குது. ஏய், அந்த கதவை சாத்திட்டு வாங்க. கதவை சாத்து. சாத்தாம வருவனா? அப்பா
சித்தி திரும்ப வந்துருச்சு. ஐயோ, நான் இல்ல. கொன்னுட்டாலே என் குழந்தைய.